ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு கார்பரேட் அக்கௌண்டிங் ரெட்டியன் மூர்த்தி அந்த புக்ல இருந்து இல்லுஸ்ட்ரேஷன் 4 இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அந்த சம்ம தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க சம்முக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வால்டர் லிமிடெட் பர்ச்சேஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் காஸ்டிங் rupees 20 lakhs and in payment allotted 20,000 equity shares of rupees 100 each as fully paid. Further, the company issued 40,000 equity shares to the public. The shares were payable as follows. On application rupees 20, on allotment rupees 40, on call rupees 40, the public applied for all the shares which were allotted, all money were received, give journal entries and the balance sheet of the company. இதுதான் question. இதோடைய மீனிங் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், வால்டர் லிமிடெட் பர்ச்சேஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங். வால்டர் லிமிடெட் அந்த கம்பெனிக்கு தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி வந்து கிரியேட் பண்ண போறோம். அடுத்தது, அவங்க எதை பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது லேண்ட் அண்ட் பில்டிங் பர்ச்சேஸ் பண்றாங்க ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து. எவ்வளவு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது 20 lakhs. அதோடைய ஒர்த் வந்து 20 lakhs. அவங்க வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் வால்டர் லிமிடெட் கிட்ட வந்துருச்சு. அடுத்தது அவங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். அந்த பேமெண்ட் இந்த இடத்துல கேஷ் அவங்க வந்து பண்ணல. எப்படி பண்றாங்கன்னா, பேமெண்ட் allotted 20,000 equity shares rupees 100 each. இங்க பாருங்க, இந்த 20,000 into 100 நம்ம போடும்போது 20 lakh வந்து நம்மளுக்கு வந்துடும். அதாவது வால்டர் லிமிடெட் லேண்ட் அண்ட் பில்டிங் பர்ச்சேஸ் பண்றாங்க, ஆனா கேஷ் வந்து கொடுக்கல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஷேர்ஸா வந்து கொடுக்குறாங்க. டோட்டலா 20,000 ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறாங்க. பெர் ஷேருடைய பிரைஸ் 100. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்தர் அதுக்கு அடுத்தது the company issued 40,000 equity shares to the public. அது மட்டும் கிடையாது, இந்த 20,000 equity share plus 40,000 equity shares அடிஷனலா பப்ளிக் வந்து 40,000 equity shares வந்து இஷ்யூ பண்றாங்க. the shares were payable as follows. அந்த ஷேர் வந்து எப்படி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ளிகேஷன் அப்போ 20 rupees வந்து பப்ளிக் வந்து பே பண்ணணும். அதே மாதிரி அலாட்மெண்ட் அப்போ 40 rupees வந்து பே பண்ணணும். அதே மாதிரி கால் அப்போ 40 rupees வந்து பே பண்ணணும். டோட்டலா 100 rupees பே பண்ணணும். 3 டைப்ல வந்து பே பண்ண போறாங்க. இதுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, லேண்ட் அண்ட் பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான 20,000 ஈக்விட்டி ஷேர் அதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், கால் இதுக்கு தனித்தனியா நம்ம ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். வாங்க சம்முக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பாருங்க. வால்டர் லிமிடெட் போட்டுருவீங்க, பர்டிகுலர், எல்எஃப், டெப்டார், கிரெடிட்டார். ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, பர்ச்சேஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங். கம்பெனிக்குள்ள லேண்ட் அண்ட் பில்டிங் உள்ள வருது. கம்பெனியை விட்டு அதுக்கு பதிலாக என்ன போகுதுன்னா ஈக்விட்டி ஷேரா வெளியில போகுது. அப்போ டெபிட் த ரிசீவர் லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கவுண்ட் அது வந்து டெப்டார்ல கொடுக்குறாங்க. கம்பெனியை விட்டு என்ன போகுது அப்படின்னு சொல்லும்போது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் வந்து வெளியில போகுது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ 20,000 ஈக்விட்டி ஷேர் இன்டூ 100 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 20 lakh வந்துடும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி ஓவர். நெக்ஸ்ட் அடுத்த ஜேர்னல் என்ட்ரி எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, பப்ளிக்கு ஒரு 40,000 ஈக்விட்டி ஷேரை வந்து பே பண்றாங்க. அப்போ அப்ளிகேஷன் அவங்க கொடுக்கும்போது 20 வந்து பே பண்ணணும். அப்போ அந்த 20க்கு எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து அப்ளிகேஷனுடைய அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம அப்ளிகேஷன் வந்து கொடுப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து வருது. அப்போ அமௌண்ட் எந்த இடத்துல வரும்னு சொல்லும்போது பேங்க். டெபிட் வாட் கம்ஸ் இன் அதை மென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஈக்விட்டி ஷேர் வந்து கொடுக்குறோம். அப்போ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அது வந்து கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்க பாருங்க 8 lakh வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 8 lakh எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது 40,000 ஈக்விட்டி ஷேர் இன்டூ ₹20 ரெண்டுத்தையும் 40,000 into 20 மல்டிப்ளை பண்ணும்போது 8 lakh வந்துடும். இது செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி. இப்போ ரிவர்ஸ்ல ஒரு ஜேர்னல் என்ட்ரி வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த 2 ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அதை வந்து டெபிட் சைட்ல வந்து ஸ்டார்டிங்ல போட்டுருவீங்க. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லும்போது, கம்பெனியை விட்டு ஈக்விட்டி ஷேரா வெளில போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் ஜேர்னல் என்ட்ரியில ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி இது ரெண்டுத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா, பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அப்போ அமௌண்ட் உள்ள வருது, அதுக்கு பதிலாக ஷேரை வந்து வெளியில கொடுக்குறோம். இந்த ரெண்டு கான்செப்ட் தான். அப்போ இங்க மேல கிரெடிட் சைட்ல டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் இந்த ஜேர்னல் என்ட்ரியில டெபிட் சைட்ல வந்துடும். அதுக்கு அடுத்தது ஈக்விட்டி ஷேர் வந்து வெளியில போகுது. அந்த அமௌண்ட் இந்த 8 lakh இதையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இந்த இடத்துல 2 டிரான்சாக்ஷன் வந்து வரும். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அந்த பர்சன் அப்ளிகேஷன் மணியை கொடுக்கும்போது பேங்க்ல வந்து வரும். அந்த பேங்க்ல அமௌண்ட் வந்துட்ட பிறகு நம்ம அதுக்கான அப்ளிகேஷனை நம்ம சென்ட் பண்ணுவோம். அந்த அமௌண்ட் வர டிரான்சாக்ஷன் செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி, நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கிறது தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி. செகண்ட் அண்ட் தேர்ட் ஓவர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. ஆன் அலாட்மெண்ட் ₹40. இப்போ நம்ம அப்ளிகேஷன் அப்போ 20 rupees வாங்கிட்டோம் அவுட் ஆஃப் 100ல. அடுத்தது ஷேரை வந்து அலாட்மெண்ட் பண்றோம், யாருக்கு கொடுக்கணும். அப்போ வந்து 40 rupees அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணணும்.
அப்ளிகேஷன் அப்போ மட்டும்தான் கேஷை ஃபர்ஸ்ட் வாங்கிடுவோம், அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுவோம். ஷேரை அலாட்மெண்ட் பண்ணும்போது ஷேரை வந்து ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் பண்ணிடுவோம், அதுக்கு அடுத்தது கேஷை வந்து ரிசீவ் பண்ணுவோம். அதனால தான் பாருங்க இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் அடுத்த ஜேர்னல் என்ட்ரியா வருது, ஷேர் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியா வருது. ப்ரீவியஸா பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது செகண்ட்ல இருக்கும், செகண்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியா இருந்தது. சரி, ஓகே. இப்போ இங்க பாருங்க ஆன் அலாட்மெண்ட் 40, அப்போ டோட்டலா 40,000 ஈக்விட்டி ஷேர் இன்டூ 40 பெர் ஷேரோடைய அலாட்மெண்ட் அப்போ 40 rupees நம்ம வாங்குறோம். அப்போ 40,000 இன்டூ 40 அப்படின்னு சொல்லும் போது 16 lakhs வந்து வரும். அப்போ ஷேர் கொடுக்கும்போது 16 lakhs மென்ஷன் பண்றாங்க. அதே மாதிரி அந்த அமௌண்ட் நம்ம ஷேரை கொடுத்துட்ட பிறகு அமௌண்ட் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து வாங்க போறோம். அந்த அமௌண்ட் பேங்க்ல வந்து வரும். டெபிட் வாட் கம்ஸ் இன் மென்ஷன் பண்ணிட்டேன். அதே 16 lakhs 16 lakhs. இந்த இடத்துல ஷேர் வந்து வெளியில போகுது. அந்த 16 lakhs மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ இந்த அலாட்மெண்ட்கான 2 ஜேர்னல் என்ட்ரியும் ஓவர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி எது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, தேர்ட்னா தேர்ட் செட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி எது வரும் அப்படின்னு சொல்லும்போது ஆன் கால். கால்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் அப்போ அவுட் ஆஃப் 100ல 20 பே பண்ணிட்டாங்க, அலாட்மெண்ட் அப்போ 40 பே பண்ணிட்டாங்க, ரிமைனிங் 40 வந்து அவங்க பே பண்ண வேண்டிய இருக்கு. அதுக்கு வந்து கால் வந்து பண்ணுவாங்க. யாருன்னா வால்டர் லிமிடெட் அந்த கம்பெனி வந்து கால் வந்து பண்ணுவாங்க. அப்போ கால் பண்ணும்போது அகெயின் நம்ம மேல போட்ட டிரான்சாக்ஷன் ஜேர்னல் என்ட்ரி அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஈக்விட்டி ஷேர் கால் அக்கௌண்ட் இந்த இடத்துல கால்னு மென்ஷன் பண்ணோம், இது டெபிட் சைட்ல வரும். அதுக்கு அடுத்தது டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், ஷேர் கேபிட்டல் ஷேர் வந்து வெளியில போகுது. அதே 40,000 இன்டூ 40 அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 16 lakhs 16 lakhs வந்துடும். ஷேரை வந்து நம்ம கொடுத்துட்டோம் கால் டைப்ல. அடுத்தது அதுக்கான அமௌண்ட் 16 lakhs நம்மளுக்கு வரும். எங்க வரும்னா பேங்க்ல வரும். அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். அதுக்கு அடுத்தது கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பேங்க்ல அமௌண்ட் வருது, ஷேர் வந்து வெளியில போகுது. 16 lakhs 16 lakh. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கிவ் ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்னாலே உங்களுக்கு தெரியும் லயபிலிட்டி அண்ட் அசெட் 2 செட் வந்து உங்களுக்கு இருக்கும். லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த டிபெஞ்சர் ஷேர்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க பாருங்க ஷேர்ஸ்ன்னு சொல்லும்போது ஈக்விட்டி ஷேர் 2 இடத்துல வருது. இந்த 20,000 ஈக்விட்டி ஷேர் ஒரு இடத்துல வருது, அதே மாதிரி 40,000 ஈக்விட்டி ஷேர் வந்து நம்மளுக்கு வருது. அப்போ டோட்டலா 60,000 ஈக்விட்டி ஷேர் வந்து நம்மளுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்தது அசெட் சைடு நம்ம பார்க்கும்போது லேண்ட் அண்ட் பில்டிங் அந்த கான்செப்ட் வந்து இருக்கு. வாங்க இந்த பேலன்ஸ் ஷீட்ல நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. சோல் ப்ரொப்ரைட்டர், அதாவது ஏதோ ஒரு பர்சன் தனியா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும் நம்ம 2 pagesல பேலன்ஸ் ஷீட் வந்து மென்ஷன் பண்ணுவோம். லைக் லயபிலிட்டி ருபீஸ், அசெட் ருபீஸ் அப்படின்ட்டு. இன்கேஸ் ஒரு கம்பெனிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வால்டர் லிமிடெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது சிங்கிள் பேஜ்ல நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த இடத்துல லயபிலிட்டி அசெட் அப்படின்ட்டு ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சுட்டேன். லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ்லாம் வரும். அப்போ ஷேர்ஸ்னு சொல்லும்போது டோட்டலா நம்மளுக்கு எத்தனை ஷேர் இருக்குன்னா 20,000 ஷேர் 40,000 ஷேர், மொத்தமா நம்மளுக்கு 60,000 ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 60,000 ஷேர் இருக்கு. ரெண்டுத்துக்குமே 100 rupees தான். அப்போ டோட்டலா 60,000 இன்டூ 100 அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 60 lakh rupees வந்து ஷேர் மூலமே நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இது வந்து லயபிலிட்டி சைடு ஓவர். இந்த இடத்துல நான் கரண்ட் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டி இது என்னதான் அமௌண்ட் இல்லைனாலும் ஒரு ஃபார்மேட்காக நம்ம எழுதுறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து அசெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு ஒரு 20 lakh வந்து இருக்கு. அப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் எதுல வரும் அப்படின்னு சொல்லும்போது டேஞ்சிபிள் அசெட்ல நம்ம எழுதிக்கலாம். டேஞ்சிபிள் அசெட் 20 lakh நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேஷ் அட் பேங்க், பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது பேங்க்ல வந்த அமௌண்ட் இந்த 40,000 டோட்டலா பெர் ஷேருடைய பிரைஸ் வந்து 100. இந்த 20 + 40 + 40 மொத்தமா சேர்த்தா 100 வரும். அப்போ 40,000 இன்டூ 100 நம்ம சொல்லும் போது 40 lakh அது வந்து பேங்க்ல வந்து இருக்கும். இங்க பாருங்க லயபிலிட்டிலையும் ஈக்குவல் ஆயிடுச்சு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அசெட் சைட்லயும் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுடைய கால்குலேஷன் கரெக்ட்.